நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு கடவுளுடைய வார்த்தையை மறந்து போகிறோம். இந்த சுச்சுவேஷன் நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய சொந்த மூளையை பயன்படுத்தி டெசிஷன் எடுக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், ஒரு ஸ்டேஜில் நான் கத்தாரில் இருக்கும்போது நிறைய கடன் பிரச்சனையில் இருந்தேன். அப்போ ஒரு குருவானவரை பார்க்கும்போது அந்த குருவானவர் சொன்னார், நீ கடன் வாங்கிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி. இப்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறோம், பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ கடன் வாங்கி கொடுக்காமல் என்ன பண்ணுறது பிரதர்? கடன் நம்ம சம்பளம் கொடுக்காமல் இருக்க முடியாது. இது உலகப்பூர்வமாக கரெக்ட். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக எப்போ நம்ம கடன் வாங்குகிறோம்? எப்போ கடவுள் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இல்லையோ அப்போ நம்ம வெளியில் போய் கடன் வாங்குகிறோம். இப்போ அந்த குருவானர் சொன்னார், நீ அந்த சுச்சுவேஷனில் கூட கடன் வாங்கியிருக்கக்கூடாது. எனக்கு அவர் சொல்லும் போது கோபம் தான் வந்தது. ஆனால் எப்பொழுது நாம் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ நம்ம செய்கிறது தப்புன்னு புரியுது. அப்போ நம்ம அவசரப்பட்டு கடன் வாங்குறது ஒரு முக்கியமான காரணம் என்ன? நம்பிக்கை இருக்குது, ஆனால் நமக்கு பொறுமை இல்லை இல்லையா? அப்போ பொறுமை இல்லாமல் நம்பிக்கை மாத்திரம் இருந்து நம்பிக்கை சக்ஸஸ் ஆகாது. நம்பிக்கையோடு பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு சில நோயோடு போராடும் போது நம்ம 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆகுது, நோய் முற்றிலும் குணமாகலை. ஒரு சிலர் பார்க்குறோம், ஒரு செகண்டில் குணமாயிருது. உடனே ஓகே, நம்ம பொறுமை இழந்து போயிட்டு என்ன பண்ணுறோம்? எப்பொழுது நமக்கு பொறுமை இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்துடும். ஆண்டவர் என்ன கை விட்டுட்டார், அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம குறைபட்டு கொள்வோம். அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் பண்ணுறதுக்கு சாத்தானால் முடியும்.